வணக்கம் நண்பர்களே. பழங்களுடைய ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாதவங்க ஆளே இல்லை. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு அது சுவையும் மனமும் கொண்டது. கோடை காலம் வந்தாலே வீடு முழுக்க மாம்பழத்தோடைய மனம்தான் இருக்கும். ஆனா தினமும் மாம்பழம் சாப்பிட்டா என்ன நடக்கும்? மாம்பழம் உண்மையிலே உடலுக்கு நல்லதா? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? அதிகமா சாப்பிட்டால் என்ன ஆபத்து? இந்த வீடியோல மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அற்புதமான 10 நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும், தவறா சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது அனைத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா, கலோரி 60 இருக்குது, கார்போஹைட்ரேட் 15 கிராம் இருக்குது, நார்ச்சத்து 1.6 கிராம் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்கு, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. மாம்பழத்துல இருக்கும் மேஞ்சிஃபெரின் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உடலை பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மாம்பழம் சாப்பிடுவதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆபத்துகளை பார்க்கலாம். நன்மை 1, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்துல அதிக அளவுல பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ இருக்குது. இதனால கண் பார்வை மேம்படும், மாலை கண் நோய் அபாயம் குறையும், கண் உலர்வு குறையும், வயது அதிகரிப்பால ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள் தாமதமாக்கப்படும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த ஒரு பழம் மிகவும் ஆரோக்கியமான நல்ல பழமாக இருக்குது. அடுத்து 2வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்துல விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால சளி, இருமல், வைரஸ் தொற்றுகள், உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. உடல்ல இயற்கையான பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்துறதுக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. அடுத்து 3வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பாதுகாக்கிறது மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே சேர்ந்து இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால இரத்த அழுத்தம் கட்டுப்பாடும், கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறையும், இதயம் சார்ந்த நோய்கள் அபாயம் குறைக்கப்படும். அடுத்து 4வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அமலைஸ் எனப்படும் என்சைம் உள்ளது. இது உணவை எளிதாக செரிக்கிறதுக்கும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. சிறிதளவில் மாம்பழம் சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது. ஸோ ஹெவியான உணவெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு பீஸ் மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டோம்னா செரிமானம் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து 6வது நன்மை, சருமத்தை அழகாக்குறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முகங்களில் வரக்கூடிய சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உணவு பழக்க வேறுபாடுனால 30 வயசுலேயே கொலாஜன் உற்பத்தி கம்மியாக ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. ஸோ வயது அதிகமாக ஆக நம்ம உடலில் கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் மாம்பழத்தை எடுக்கும் பொழுது கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் வயதான தோற்றம் தாமதப்படுத்தப்படும். நீங்கள் முதுமையை தள்ளி வைக்கலாம், இளமையாகவே இருக்கலாம். பல அழகு நிபுணர்கள் இயற்கை அழகு உணவாக மாம்பழத்தை தான் பரிந்துரைக்கிறார்கள். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா மாம்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 7வது நன்மை, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்தில் விட்டமின் B6 இருக்குது. இதனால நினைவு ஆற்றல் அதிகரிக்கும், கவனம் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். மாணவர்களுக்கு முக்கியமாக இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கடினமான வேலை செய்பவர்களுக்கு, நார்மலாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே மாம்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இது மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது.
அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்துல விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகளை இரும்பு போல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, உடலுக்கு சக்தி தர்றதுக்கு, அதாவது ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு மாம்பழம் பயன்படுது. மாம்பழத்துல இயற்கையான சர்க்கரை இருக்குது. இதனால உடனடி ஆற்றல் கிடைக்கும், சோர்வு குறையும், உடல் புத்துணர்ச்சி பெறும். கோடை காலங்கள்ல இது ஒரு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. அடுத்து 9வது நன்மை, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு மாம்பழம் உதவுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கலாக கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. சில வகையான புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் புற்றுநோய்க்கான மருந்து இது இல்லை, ஆனால் வர்றதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ வரவிடாமல் பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. வந்துருச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட், மருந்து, மாத்திரை எடுக்கணும். ஸோ உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை. அடுத்து 10வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுது. சரியான அளவில் சாப்பிட்டால் இது பசியை கட்டுப்படுத்தும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க உதவும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை போடும். ஸோ அளவாக தான் எடுத்துக்கிறணும். நம்ம இவ்வளோ நேரம் மாம்பழத்தோடைய நன்மைகளை மட்டும்தான் பார்த்தோம். இப்போ நான் மாம்பழத்தோடைய பக்க விளைவுகளை பார்க்க போகிறோம், அதாவது தீமைகளை பார்க்க போகிறோம். மாம்பழத்தோடைய பக்க விளைவுகளில் முதலாவது பார்க்குறது சர்க்கரை அளவை அதிகரிக்கும். ஸோ மாம்பழத்தில் என்ன இருக்குது, இயற்கையான சர்க்கரை இருக்குது. அதனால் அதிகமாக சாப்பிட்டா ரத்த சர்க்கரை உயரலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் மாம்பழத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆசைக்காக ஒரு பீஸ் வேணால் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேங்க. ஒரு மாம்பழம்லாம் சாப்பிடவே கூடாது, சர்க்கரை அளவை கூட்டி விட்டுரும். அடுத்து 2வது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு மாம்பழம் பயன்படுது. இதில் கலோரி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கொழுப்புகளை சேர்க்கும். ஸோ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடையை அதிகரிக்கும். அடுத்து 3வது ஒரு பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதிகமாக மாம்பழம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பசம், செரிமான கோளாறு இது எல்லாமே ஏற்படலாம். அடுத்து 4வது பக்க விளைவு ஒவ்வாமை தாங்க. சிலருக்கு இது ஒத்துக்கிறாது. இதனால அரிப்பு, தோல் சிவந்து போகிறது, உதட்டில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால் எல்லாரும் மாம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. யாருக்கெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுமோ அவங்கெல்லாம் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு பக்க விளைவு என்னென்னா, உடல் சூடை அதிகரிக்கலாம். அதிகமாக சாப்பிட்டால் உடல் சூடாகி வாயில் புண், முகங்களில் பருக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். யாரெல்லாம் இந்த பழத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, ஒவ்வாமை இருக்கிறவங்க, சிறுநீரக நோயாளிகள், இவங்க எல்லாம் இந்த பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரியவர்கள் 1 கப்பு எடுத்துக்கிறலாம், அதாவது ஒரு நடுத்தர மாம்பழ சைஸ் எடுத்துக்கிறலாம். குழந்தைகள் அரை மாம்பழம் மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அதுக்கு மேலே சாப்பிட தேவையில்லை. அதுக்கு மேலே சாப்பிட்டா நம்ம சொன்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். மாம்பழம் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரத்தை பார்த்துடலாம். காலையில், மதிய உணவுக்கு பிறகு, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கிறலாம். ஸோ மாலை நேரத்தில் ஒரு 4-4:30 போல் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி வெறும் வயிற்றில் அதிகமாக மாம்பழம் சாப்பிட்றதையும் தவிர்க்க வேண்டும். ஸோ ரெண்டுமே பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடும். நண்பர்களே, மாம்பழம்ங்கிறது ஒரு அற்புதமான இயற்கை உணவு. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது நம்மளுக்கு மருந்தாக வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக மாறும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு அளவோடு சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள்